அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, பொங்கல் ஸ்பெஷலாக சர்க்கரை பொங்கல் தாங்க செய்ய போகிறேன். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போட்டோம்னா அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு இப்போ குக்கரில் நான் 1 கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த 1 கப் பச்சரிசிக்கு நான் ஒரு அரை கப் பாசிப்பருப்பை ஆட் பண்ணிட்டு போகிறேன். கடையில் வாங்கின நெய்ஸ் பச்சரிசி தாங்க, நல்லாயிருக்கும். நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் வரும் இந்த அரிசி. பாருங்கள், அரை கப் பாசிப்பருப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 2-3 தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேங்க. பாருங்கள், ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் ஊற வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்டாக வரும். பாருங்கள், 1/4 மணி நேரம் கழித்து தான் பார்த்துருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. தண்ணி எல்லாம் வடிகட்டி எடுத்துடுறேங்க நான் இதை. பாருங்கள், இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு அளந்து தண்ணி ஊற்ற போகிறேன். நான் மொத்தமாக 1.5 கப்பு போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு 6 கப்பு தண்ணி நான் இதால் ஊற்றிக்க போகிறேங்க. 6 கப் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1க்கு 1ன்றத கன்சிஸ்டன்சியில் நான் இப்போ ஊற்றிட்டுருக்கிறேன். அங்கே 6 கப்பு தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதில் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சமாக நான் உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. நம்ம ஊற வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு சீக்கிரமே வெந்துடும் நமக்கு. பாருங்கள், ஒரு 3 விசில் விடட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பாகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கு நான் இப்போ மொத்தமாக எல்லாமே பச்சரிசி 1 கப், அரை கப் பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 1.5 கப்பு, மொத்தமாக 1.5 கப்புங்க. அதுக்கு 1.5 கப்பு நான் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். பாருங்கள், ஊற்றிட்டு தண்ணி நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா வெல்லம் உங்களுக்கு கரைஞ்சா போதுங்க. பாருங்கள், கைவிடாத நல்லா கலக்கிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு நல்ல வெல்லம் கரைஞ்சிடணும். உங்களுக்கு பார்க்க போதெல்லாம் எதுவும் வந்துடக்கூடாது. பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு வெல்லம். இதை அப்படியே எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இந்த பொங்கல் வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், ஒரு 3 விசில் விட்டு தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியோட அளவும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. நல்லா குழஞ்சிடுச்சுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு குழஞ்சாதான் நமக்கு பொங்கல் சாப்பிட்றதுக்கு பொங்கலோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், டேஸ்ட்டும். பாருங்கள், எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்து இந்த வெள்ளைப்பாகை எடுத்து நான் ஃபில்டர் பண்ணி ஊற்றிடுறேன். அதில் கல் ஏதாவது இருக்கும், அதனால் நான் ஃபில்டர் பண்ணி ஊற்றிட்டுருக்குறேங்க. இந்த வெள்ளத்தோட அளவுக்கும் உங்களுக்கு இந்த பச்சரிசியோட அளவுக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஊற்றிட்டு நான் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த பொங்கல் ஸ்பெஷலாக இந்த மாதிரி பொங்கல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க. பாருங்கள், அந்த வெள்ளத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் இந்த பொங்கலை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தாளிப்பு தான் நான் பார்க்க போகிறேன். நல்லாவே வெந்திருக்கு. நெய் இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் நெய் இருக்குங்க. நெய் நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நெய் உங்களுக்கு கூடுதலாக போட்டு செஞ்சால் தான் நமக்கு இந்த பொங்கலும் நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். முந்திரி திராட்சை ஒரு 50 கிராம் இருக்குங்க, எடுத்து வச்சுருக்கேன். அதை நெய்யில் நல்லா ஹீட் ஆனதும் நான் போட்டு நல்லா பொரிஞ்சதும் இப்போ எடுத்து பொங்கலில் ஊற்றிட போகிறேன். நீங்கள் கருக விட்டுறாது, நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மீடியமாக எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், அவ்வளோதாங்க. ஒரு சூடான செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பொங்கல் ரெடி பண்ணியிருக்கேன் இன்றைக்கி நான். இந்த பொங்கல் ஸ்பெஷலாக இந்த மாதிரி நீங்களும் பொங்கல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எடுத்து சூடாக ஒரு வாழை இலையில் வச்சு நான் எல்லாருக்கும் சர்வ் பண்ண போகிறேங்க. இந்த முந்திரி திராட்சையோட எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடும்போது சூடாக அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி ஸ்வீட்டான பொங்கல் செஞ்சு எல்லோரும் சந்தோஷமாக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய்.